இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை சுமார் 6:15 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆதம்பூர் விமான தளத்திற்கு சென்றிருந்தார். ஆதம்பூர் விமான தளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பஞ்சாப் பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது ஒரு பொய் என்று இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது. அவங்க என்ன வதந்தி பரப்பினாங்க அப்படின்னா, அந்த ஆதம்பூர் விமான தளத்தை நாங்கள் சேதப்படுத்தி விட்டோம், எங்களுடைய ஏவுகணையில் இது சேதமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிலேருந்து இந்தியா விலை கொடுத்து வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த S-400 சேதமாகிவிட்டது. அந்த விமான தளத்தை நாங்கள் கடுமையாக சேதப்படுத்தி விட்டோம் என்று பாகிஸ்தான் ஏற்கனவே பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய அரசு சார்பாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இது உண்மை அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று இரவு 8 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இன்று காலை சுமார் 6:15 மணி வாக்கில் பாகிஸ்தான் எந்த விமான தளத்தை சேதப்படுத்தி விட்டார்கள் என்று கூறினார்களோ அதே விமான தளத்திற்கு சென்று விட்டார். அங்கே விமானப்படை வீரர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். முதல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அவங்க வீர தீர செயல்களை பாராட்டினார். இந்த துணிச்சலை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் புதிய இந்தியா என்றும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். நேற்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகையில் என்னென்ன ஆபரேஷன் எப்படி நடைபெற்றது என்று விரிவாக விளக்கினார். இன்று விமானப்படை வீரர்கள் மத்தியில் பேசுகையில் ஒரு தெளிவான மெசேஜை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் அரசாங்கத்தையும் தனித்தனியாக பார்க்க மாட்டோம், இரண்டையும் ஒன்றாத்தான் பார்ப்போம். ஏற்கனவே நாம் துல்லிய தாக்குதல்லாம் நடத்தியிருந்தோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தியிருந்தோம். பட் இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் குங்குமத்தை நடத்தியிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, மனைவி முன்னாடி கணவன் கொல்லப்பட்டாங்க, மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய குங்குமம் அழிக்கப்பட்டது. அந்த பெயரிலேயே இந்த ஆப்ரேஷனை வைத்து தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து சுமார் 100 தீவிரவாதிகளுக்கு மேல் கொல்லப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் அரசுகளையும் தனித்தனியாக பார்க்க மாட்டோம். இனி இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி பதிலடி கொடுத்ததோ அதே போல்தான் பதிலடி இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து, எம்மாதிரியான சேதங்களை பாகிஸ்தானில் செய்துள்ளோம், எப்படி இந்திய இராணுவத்தின் கை பாகிஸ்தான் இராணுவத்தை காட்டிலும் இந்தியாவுடைய கை ஓங்கி இருந்தது, எப்படி தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினோம், பாகிஸ்தானுக்கு எவ்வாறு பதிலடி கொடுத்தோம் என்பதை விரிவாக விமானப்படை வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்துரைத்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருந்தோம். பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள ஆதம்பூர் விமான தளத்தில் சென்று அங்கே விமானப்படை வீரர்களை சந்தித்து அவர்களோடு பேசினார், அவர்களை பாராட்டினார், அவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். காலையில் நம்ம அந்த செய்தியை பார்த்தோம். இருப்பினும் அதனுடைய முழு வீடியோ, அந்த ஸ்பீச்சினுடைய முழு வீடியோவும் தற்பொழுது அரசு வெளியிட்டிருக்கிறார்கள், அதை நாம் பார்த்தோம். அதில் மிக முக்கிய பாயிண்ட்ஸாக பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்தது என்ன அப்படின்னா, தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் அரசுகளையும் இனி இந்தியா தனித்தனியாக பார்க்காது, ஒன்றாகத்தான் பார்க்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.